ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஹவு டு மெயின்டைன் யுவர் வெயிட். அதாவது வெயிட் லாஸ் கூட கஷ்டப்பட்டு பண்ணிட்டோங்க, ஆனால் இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்றீங்க. ஸோ அதுக்குரிய சிம்பிளான டிப்பும் என்னோட ரொட்டீன் வெயிட் மெயின்டைனுக்கு நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடன் ஏதோ கஷ்டப்பட்டு 5 வாரம் இல்லை 8 வாரத்தில் வெயிட்டை குறைச்சிட்டேங்க. ஒரு வருஷ கணக்காக இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப்ல மாறிட்டு திடீர்னு எதுக்கு அன்ஹெல்த்திக்கு மாறுறீங்க? சிம்பிளா ஒரு 10 டிப்ஸ் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வெயிட் அப்படின்றது மெயின்டைன் பண்ணலாம். எப்பயுமே நம்ம ஸ்கின் க்ளோவிங்கோட அப்படியே எங்கா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னாலே எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்ற போது அந்த எக்ஸசைஸை எப்பவுமே விடாதீங்க. ஒன்று வாரத்தில் 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த 4 நாள் அப்படின்றது 1.5 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேல பண்ணுங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. வெயிட் மெயின்டைன் ஆகும். இல்லை என்னால் அவ்வளோ டயத்துல பண்ண முடியாது அப்படின்றவங்க டெய்லி ஒரு 30 நிமிஷம் வெயிட் மெயின்டைன் பண்றவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸை எப்பவுமே விட்டுறாதீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், பாடி டோனிங் எப்பவுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸசைஸை என்னைக்குமே விடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துக்கு சைக்கிள், ரன்னிங், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க. செகண்ட் ஒன், உங்களோட வெயிட் செக் பண்றது. முடிஞ்ச அளவு டெய்லி உங்க வீட்டில் வெயிட் மிஷின் இருந்தா டெய்லி வெயிட் செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல கிளினிக் இருந்தாலோ இல்ல மெடிக்கல் ஷாப்ல இப்போ வெயிட் மிஷின் இருக்கும். வாரத்துல ஒரு தடவையா உங்க வெயிட்டை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் ஏறதும் இறங்குறதும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். தேர்ட் பாயிண்ட் நம்ம போடுற ட்ரெஸ். எப்பவுமே ட்ரெஸ் ரொம்ப லூஸாவும் போடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப டைட்டாவும் போடாதீங்க. உங்களோட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. எஸ் அப்படின்னா எஸ் போடுங்க. எஸ் எனக்கு கொஞ்சம் டைட்டா தெரியுது அப்படின்ற போது உடனே வேகமா நம்ம மிடிலுக்கு மாறிடுவோம். அந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு டைட்டா இருக்கு அப்படின்னு ட்ரெஸ் லூஸ் ஆக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உடம்ப லூஸ் ஆகணும்னு நினைச்சு அதுக்குரிய எக்ஸசைஸும் டயட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எப்பவுமே ட்ரெஸ்ஸை கரெக்டா ஃபிட்டா போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட் நம்மளுக்கு ஏறவே ஏறாது. லைட்டா ஏறினாலும் ட்ரெஸ் காமிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க குறைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபோர்த் பாயிண்ட், நான் என்னதான் டயட் மெயின்டைன் பண்ணாலும் ஊருக்கு போகிறதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போனோம் 10 நாளைக்கு டயட் அப்படின்ற ஒன்று நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சாப்பாடும் ஹெவியாயிரும், எக்ஸசைஸும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் ஃபீலும் பண்ணாதீங்க. நல்லா ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுறதோ ஃபுட்டே என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அடுத்த ஒரு 10 நாள் அப்படின்றது நீங்கள் டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்ற போது உங்களோட வெயிட்டும் நல்லா மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் அப்படின்றது முடிஞ்ச அளவு அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்றது இந்த மைதா, ஒயிட் சுகர் அப்படின்றத உங்க வாழ்க்கையிலேருந்து துரத்துற அளவுக்கு நீங்க எப்பயுமே ஒரு எய்மாவே வச்சுக்கோங்க. சுகர் வேணுமா, நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க, கருப்பட்டி எடுத்துக்கலாம். இது என்னைக்குமே நம்ம இளமையா இருக்கவங்களுக்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகும். ஒரு நோய் அப்படின்றது நமக்கு ஒன்றும் வராது. ஸோ அந்த மாதிரி சுகர் கண்டென்ட் எடுக்கிறது, ஒயிட் ரைஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க. அந்த மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது எடுத்தனுமே அளவுக்கு அதிகமாகவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அது ஃபுட் அப்படின்ற போது எந்த ரொட்டீன்ல நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். எப்பயுமே மார்னிங் அப்படின்றது ஒன்று நான் வச்சுக்கோங்க. டயத்தில் கரெக்டாக மார்னிங்கில் சாப்பாடு சாப்பிடுங்க. அதே மாதிரி மார்னிங்கில் கொஞ்சமாவது ப்ரோட்டீன் ரிச்சா மார்னிங் ஃபுட்டு நான் எப்பயுமே ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். இந்த 3 பாயிண்ட்டை எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்கனாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி, இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்னிங்கில் நம்ம எப்பயுமே வார்ம் வாட்டர் குடிக்கிறதோ இல்லை 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதோ இதெல்லாம் ரெகுலர் ருட்டீனாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேட் கட்டட் ட்ரிங்க், காலையில் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கிறது, நைட்டு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கிறது. இது வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் காலையில் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் முடிஞ்சா எடுங்க, இல்லை எடுக்க முடியல அப்படின்றவங்க ராத்திரிக்கு கம்பல்சரி ஃபேட் கட்டட் ட்ரிங்கை வெயிட் மெயின்டைன் பண்றவங்க கூட எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வெயிட் கெயின் அப்படின்றது இருக்கவும் இருக்காது. நீங்க விரும்பின பொருளை கூட ஓரளவுக்கு நீங்க சாப்பாடு எடுத்துக்கலாம். அந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்கை நான் வச்சுக்கோங்க. முடிஞ்சா மார்னிங் கண்டினியூ பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ராத்திரியும் கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் எப்பயுமே தெரியுங்க. அடுத்து நம்ம எப்பயுமே காலையில ஸ்டோக் பண்ண ஆல்மண்ட் சாப்பிடுறது, ட்ரை கிரேப்ஸ் சாப்பிடுறது, அப்புறம் அத்திப்பழம், இந்த மாதிரி பழக்கங்களை விட்டுறாதீங்க. ஏதாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னு ஆல்மண்ட் எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸ் எடுக்கிறது, எதையாவது ஒன்னாவது நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த 3மே சரி நம்மளுக்கு ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஒமேகா 3 இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதை விடாதீங்க. அதே மாதிரி பழங்கள் மார்னிங்ல எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சுகர் வராது. மார்னிங்ல எம்டி ஸ்டமக்ல டீ காஃபி தான் எடுக்கக்கூடாது, ஆனா பழங்கள் எடுக்கலாம். சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பழங்கள் ரொம்ப ஒரு முக்கிய பங்காவே இருக்குதுங்க. அதே மாதிரி மார்னிங் ஃபுட் அப்படின்றது நீங்க வெயிட் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்ற போது ஒரு நாள் நான் பூரி எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பூரி எடுத்துக்கோங்க, அது கூட ஒரு இட்லி, ஒரு தோசை, அந்த மாதிரி வெளியே போகும்போது எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். இன்னைக்கு நான் பூரி எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா மறுநாளைக்கு நீங்க கூல் எடுக்கிறது, அடுத்த நாள் உடனே ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. நான் இப்பயும் வெயிட் மெயின்டிங்ல கொஞ்சம் அளவுகள் மட்டும் கூட எடுப்பனே தவிர எப்பயும் போல சாப்பாடு அப்படின்றது இதுதான் எடுத்திருக்கேன். ஒரு நாள் கூல் எடுக்கிறது, ராகி கம்பு கூல் எடுக்கிறது, ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி எடுக்கிறது, அப்புறம் ஒரு நாள் இட்லி எடுக்கிறது, ஒரு நாள் தோசை எடுக்கிறது, முட்டை வேக வச்சிருக்கிறது, பச்சை பயிறு முளைக்கட்டி எடுக்கிறது. இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் ஒரு கைப்பிடியை பச்சை பயிறு முளைக்கட்டி சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டாவே நீங்க வச்சுக்கோங்க. அது நல்ல உங்களுக்கு ஹேர் growth அப்படின்றது
எப்பயுமே இருக்கும். ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பழக்கத்தை விடாதீங்க. அதே மாதிரி சிறுதானியங்கள் காலையில் இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி எடுக்கிறது, காலையில் புரோட்டீன் ரிச்சா எக்கு வேக வச்சிருக்கிறது, பன்னீர் எடுத்துக்கிறது, பன்னீர் சாலட் எடுக்கிறது, பீனட் சாலட் எடுக்கிறது, வாரத்தில் ஒரு 4 நாளாவது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை எடுங்க. அப்படின்னா தான் வெயிட் மெயின்டைன் நல்லா இருக்கும். குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மத்தியானம் லஞ்ச் அப்படின்ற போது எப்பயுமே ரைஸோட குவான்டிட்டியை அதிகமாக எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் வெயிட் லாஸில் 100 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் மெயின்டைனிங்கில் ஒரு 200 கிராம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்தனுமே அளவுக்கு அதிகமாக ரைஸும் எடுக்காதீங்க. காய்கள் அப்படின்ற போது அறுசுவை இருக்க காய்களும் எடுத்துக்கோங்க. கசப்பு தன்மை இருக்கிறது, துவர்ப்பு தன்மை இருக்கிறது, அது மாதிரி எல்லா சுவையும் இருக்க காய்கள் எடுக்கணும். அதாவது பாவக்காய் எடுக்கிறது, கத்திரிக்காய் எடுக்கிறது, கோவக்காய் எடுக்கிறது, இந்த மாதிரி காய்கள் எல்லா விதமான காய்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் மெயின்டைனிங் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் வந்து மெயினாக கேட்குறீங்க, அக்கா சிக்கன் எடுக்கலாமா, ஃப்ரைட் ரைஸ் எடுக்கலாமா, தந்தூரி எடுக்கலாமா, இந்த மாதிரி கேட்குறீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, வெயிட் கெயின் அப்படின்றது டக்குன்னு வந்துடும். அதனால நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த நான்வெஜ் இருக்கிறது வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதுவுமே வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப வெயிட் நல்லாவே இருக்கும். ஒரு 4 நாளைக்கு வந்து நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டு 1 கிலோ ஏற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரமே நீங்கள் அந்த 1 கிலோவை இறக்குறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நம்ம குறைச்சிடலாம். ஒரு மாதம் கழிச்சு ஐயோ நான் ரொம்ப ஏறிட்டேனே அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்து அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ உடனே நீங்கள் குறைச்சிட்டீங்க, ஏற்றின வெயிட்டை உடனே குறைச்சிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வெயிட் மெயின்டைனிங் அப்படின்றது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மெயினாக அடுத்து ஸ்நாக்ஸ் அப்படின்றது வெயிட் லாஸில் இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக சாப்பிடுவீங்க. வெயிட் மெயின்டைனிங்கில் பிரச்சனை இல்லை. எப்பயாவோட நம்ம ஆயில் ஃபுட் எடுக்கிறதோ இல்லை டெய்லி ஆயில் ஃபுட் எடுக்காமல் எப்பயாவோட எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பழங்களை ஒரு நேரமாவது நான் பழம் எடுத்துக்குவேன் அப்படின்றது நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஆயில் ஃபுட் எடுக்கும்போது நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை சரி கட்டுறதுக்கு ஒரு நேரம் நீங்கள் பழம் எடுக்கும்போது அதை சரி கட்டிக்கலாம். நம்ம நைட்டு சாப்பாடு டைமிங் நம்ம எப்பவுமே 6 to 7 மணிக்கு எடுக்கிறவங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து பழகுங்க. அந்த பழகின பழக்கத்தை விட்டுடாதீங்க. ரொம்ப லேட் நைட்டும் சாப்பிடாதீங்க. லேட் நைட் சாப்பிட வேண்டியது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தூங்கும்போது ஃபேட் கட் ட்ரிங்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க, வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களும். ஏன்னா நைட்டு சாப்பாடு தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட் அதிகமாக கன்வெர்ட் ஆகும். லிவரோட ஃபங்க்ஷன் வந்து 40% தான் இருக்கும். மார்னிங்கில் 90% இருந்தால் நைட்டு வந்து 40% தான் இருக்கும். அப்போ நைட்டு தான் நம்ம சாயந்தரத்துக்கு மேலே தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம். அதனால தான் நம்மளுக்கு ஃபேட் வந்து உடம்புல அதிகமாகவே சேர்றதுக்கு காரணம். அதனால படுக்கும்போது நான் ஹெவியாக இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன் ராத்திரி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேட் கட் ட்ரிங்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுங்க. வெயிட் மெயின்டைன் அப்படின்றது சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டேன் இல்லை வீட்டிலேயே ஒரு விசேஷம் மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டுட்டேங்க்கா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ராத்திரிக்கு சாப்பாடை ஒமிட் பண்ணிக்கோங்க. இல்லை ராத்திரி நான் ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா மறுநாள் என்ன பண்ணுங்க, மறுநாள் காலையில் மத்தியானம் சாயந்தரம் அந்த மாதிரி சமயத்தில் மறுநாள் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்லை ரொம்ப லிக்யூடாக வந்து கஞ்சி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி சாப்பாடை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட் கெயின் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. சூப்பராக வெயிட் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ என்னோட ரொட்டீன் அப்படின்றது சைடில் ஃபுட் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. இப்போயும் நான் இதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் பலகாரமே சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடுவேன், ஆனால் ரேர் தான். ஸோ அதுவும் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டாலும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது தான். வாரத்தில் ஒரு நாள் பூரி எடுக்கிறது, நிதிஷ்க்கு அப்பளம் பொரிச்சு கொடுக்கும்போது நானும் ஒரு அப்பளம் எடுக்கிறது. இது இப்போ வெயிட் மெயின்டைனில் இருக்கிறதுனால நான் வந்து எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். எதுவுமே எடுக்காமல் இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். வெயிட் மெயின்டைன் பண்ணுறதும் சரி, வெயிட் கெயின் ஆகிறதும் சரி, வெயிட் லாஸ் ஆகிறதும் சரி, எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஒரு சோம்பேறித்தனம் படாமல் உங்களோட லைஃப்பை வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட குழந்தைங்களும் ஹெல்த்தியான லைஃப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளே ஒழுங்காக ஃபாலோ பண்ணல நம்ம பசங்க வந்து எப்படி நம்ம பேச்ச கேட்பாங்க? அதனால் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் லாங் ரன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு ஏமாக எடுத்துக்கோங்களேன். நல்ல பழக்கம் தான். அதனால் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்போம், எங்காக இருப்போம், சின்ன பிள்ளைங்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படின்றப்போ ஏன் அதை ஒன்று நீங்கள் வந்து விடுறீங்க? வெளியே போனால் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எடுத்துக்கோங்க, மறுநாள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல பழக்கத்தை என்றைக்குமே விடாதீங்க, ரன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பசங்களும் நம்மளை பார்த்து நம்ம ஒரு குட் மோட்டிவேட்டராக எப்பயுமே இருப்போம். வெயிட் மெயின்டைனிங்கும் சூப்பராக இருக்கும், நம்மளோட ஸ்ட்ரக்சரையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.